ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்சிஹெச் ஐடி வாங்குறது அப்படின்ற வீடியோவ தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நான் வந்து பிரெக்னன்ட் ஆகி 3 மந்த் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தானே நம்ம செக்கப் பார்க்க போறோம். டெலிவரி இங்கே தான் பார்க்க போறோம். நம்ம எதுக்கு கவர்மெண்ட் சைட் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கவர்மெண்ட் சைடு எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணாம இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா 3 மந்த்து பொறந்தோனேயுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஆர்சிஹெச் ஐடி வாங்கிட்டீங்களா கவர்மெண்ட்ல அப்படின்னு என்ட்ட கேட்டாங்க. நான் வந்து இல்ல நான் எதுவும் வாங்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, 3 மந்த் வந்து என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் வந்து நீங்க எந்த ஸ்கேன் சென்டர்ல போய் எடுத்தாலும் ஆர்சிஹெச் ஐடி வந்து இல்லாம எடுத்து தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பக்கத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கேன் சென்டர்ல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இன்னும் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணல. பட் ஆனா இந்த என்டி ஸ்கேன் மட்டும் எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியுமே அவங்க வந்து அந்த ஸ்கேன் சென்டர்ல எனக்கு என்டி ஸ்கேன் எடுத்து தரல. ஆர்சிஹெச் ஐடி இருந்தா தான் எடுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஏரியால அதாவது நான் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால அங்க நர்ஸ் வந்து என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள நர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணு உங்க சைடே நீங்க அதாவது என் சைடு. நீங்க இருக்கிற ஊர்லயே பார்க்கலாம். இல்லன்னா உங்க ஹஸ்பண்ட் ஊர்ல போய் பார்க்கலாம். பட் ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்ப ட்ராவல் பண்ண வேணாம். அதனால நீங்க நீங்க இங்கேயே உங்க ஏரியாலயே பாருங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனா நான் எங்க ஏரியால உள்ள நர்ஸுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ, இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த ஊரோ, அந்த ஊர்ல அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து அங்க தான் போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அங்க உள்ள நர்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நான் கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி டாக்டரோட கைடன்ஸ்ல ட்ராவல் பண்ணி இங்க ஹஸ்பண்டோட பிளேஸ்க்கு வந்து, இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில போயி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். சப்போஸ் நீங்க வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் உங்க ஹஸ்பண்ட் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்னா, நீங்க வந்து இப்போ ஹஸ்பண்ட் பிளேஸ்ல இருக்கீங்கன்னா, அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இல்ல நான் பிரெக்னன்ட் ஆனனால இங்க அம்மா வீட்ல வந்து இருக்கேன். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அங்க அம்மா ஊர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில உள்ள நர்ஸுகிட்ட கேளுங்க. நான் இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமான்னு. அவங்க ஓகே சொல்லிட்டா நீங்க அங்கேயே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் இல்ல ஹஸ்பண்ட் பிளேஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா மட்டும் நீங்க ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமிங்ல ட்ராவல் பண்றது அவ்வளோ நல்லதில்ல. அதுக்காக தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் அங்கே போனதுக்கப்புறம் என்னோட ஏரியா நர்ஸுக்கிட்ட நான் போய் பேசினப்போ அவங்க சொன்னாங்க, இப்போலாம் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இவ்வளோ லேட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொன்னாங்க. முன்னாடிலாம் 5 மந்த்துக்கு அப்புறம்லாம் கூட போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களாம். இப்போ அப்படி கிடையாதாம். கொஞ்சம் இயர்லியாவே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட் அதாவது கவர்மெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள ஒரு பாஸ்புக் ஜெராக்ஸு, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் பண்ண ரிப்போர்ட்டு, நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண போகும்போது பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து ஈஸ்ராம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அப்ளை பண்ண சொன்னாங்க. ஈஸ்ராம் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது நம்மளே அப்ளை பண்ணிடலாம் ஆன்லைன்லேயே. நான் உங்களுக்கு அந்த ஈஸ்ராம் கார்டு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு உடனே ஈஸ்ராம் கார்டு வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சேவை மையம்லாம் இருக்கும் இல்லையா? அங்கே போய் கேட்டிங்கன்னா, அவங்களே அப்ளை பண்ணி தந்துருவாங்க. ஸோ, அது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஈஸ்ராம் கார்டு அப்ளை பண்ண. உடனே கிடச்சிரும். ரொம்பலாம் டைம் ஆகாது. ஸோ, நீங்க ஈஸ்ராம் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு, அதோட பிடிஎஃப் வந்து ஒரு இன்னும் நர்ஸோட ஃபோன் நம்பருக்கு அனுப்பலாம். இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் டைரெக்டாவே சென்டரில போய் விசிட் பண்ணி நர்ஸுகிட்ட குடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே வந்து எனக்கு ஆர்சிஹெச் ஐடி வந்துருச்சு. ஒவ்வொரு சென்டர்லேயும் எப்படின்னு தெரியாது. பட் ஆனா இங்கே வந்து எனக்கு 20 டேஸ்லேயே குடுத்துட்டாங்க. ஆர்சிஹெச் ஐடி குடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி "பிரெக்னன்சி கிட் வந்திருக்கு. வந்து வாங்கிக்கோங்க" அப்படின்ற மாரியும் சொன்னாங்க. அவ்வளோதான். தேங்க் யூ. அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க் யூ. பாய்.